நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். களிப்பானதே கர்த்தரின் முன் சென்றதாலே, வனாந்திரம் களிப்பானதே கர்த்தரின் முன் சென்றதாலே, ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நிர்மூலமாகாமல் காத்தார், நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். நிர்மூலமாகாமல் காத்தார், நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். என்னை நீதிய பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். என்னை நீதிய பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேலையை எங்களுக்கு தந்தீர். கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமை. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 37 39 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள்.
அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாளிலும் ஜனங்கள் காணப்படுவார்கள் என்று சொன்னார். நோவா காலத்திலே ஜனங்கள் ஒரு உணர்வற்றவர்களாய், அவர்களுக்கு புசிப்பும் குடிப்பும் பெண் கொடுப்பது பெண் எடுப்பது இந்த காரியம்தான். அவர்களுக்கு தேவனை தேட வேண்டும் என்ற ஒரு உணர்வு, பாவத்தை உணரக்கூடிய ஒரு உணர்வு, அதெல்லாம் தன் பிழையை உணரக்கூடிய உணர்வு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜலப்பிரளயம் வந்தது, வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்களிலும் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பாங்களாம். புசிக்கிறதுலையும் குடிக்கிறதுலையும் பெண் கொடுக்கிறதுலையும் பெண் எடுக்கிறதுலையும். இது தப்பான காரியமா? உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான காரியம். இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் நோவா காலத்திலே பூமியை பார்த்தாராம். அவருடைய பார்வையில் பூமி சீர்கட்டி இருந்தது. பூமி முழுவதும் கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று ஆதியாகமத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிக்கும் போது, வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி முழுவதையும் தேவன் பார்க்கிறாரு. பூமி முழுவதும் சீர்கேடு. புசிப்பதும் குடிப்பதும் பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் இது ஒரு முறையான, ஒரு நேர்மையான, ஒரு உண்மையான காரியமாய் நடைபெறவில்லை. எல்லாம் சீர்கேடும் கொடுமை. வாசிங்க. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இந்த காரியங்களை எல்லாம் கொடுமையா நடத்தினாங்க. கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மச்சம் கூட நல்லவனா இல்லை. வெறுமையா புசிக்கிறதும் குடிக்கிறதும் பெண் எடுக்கிறதும் பெண் கொடுக்கிறதும் அல்ல. அந்த 4 காரியங்கள்ல தங்களையே கெடுத்து கொண்டு இருந்தார்கள். தேவன் பார்க்கும் பொழுது தங்களையே கெடுத்து கொண்டு இருந்தார்கள். பூமியை கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆகவே தேவன் நோவா கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னார்? அடுத்த வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். பார்த்தீங்களா? கர்த்தர் நோவா கிட்ட சொன்னார், இனி இந்த பூமியை வச்சிருக்கவே மாட்டேன். பூமியே கொடுமையால் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தான். ஆகவே இனி நான் இந்த பூமியை வைத்திருக்க மாட்டேன் என்று கர்த்தர் பூமியை அழிக்க, நிக்கிரகம் பண்ண அவர் விருப்பம் கொண்டார். தேவ கோபம் பூமியின் மேல் வந்தது. ஜலப்பிரளயத்தினால அன்றைக்கு இருந்த உலகத்தை அழித்தார். அன்றைக்கு இருந்த உலகத்தை அப்படி கழுவி அவர் சுத்திகரித்தார். தண்ணிக்குள்ள 1 வருஷம் பூமி அப்படியே ஊற வச்சிட்டார். ஏனென்றால் நோவாவுக்கு 600 வயது 2 மாதமும் ஆயிருக்கும் போதுதான் ஜலப்பிரளயமே வருது. பெருமழை சொரியுது. அந்த மழை நீர் 40 நாள் கடுமையான ஒரு ஜலப்பிரளயம். அது எப்போ வற்றி பூமி காய்ந்தது என்றால் நோவாவுக்கு 601 வயது 2 மாதம் ஆகும் போது, கரெக்டா 1 வருஷம். அன்றைக்கு இருந்த சீர்கெட்ட பூமியை, கொடுமை நிறைந்த பூமியை தேவன் 1 வருஷம் தண்ணிக்குள்ள அப்படியே வைத்து சுத்தமா கழுவி எடுத்த உலகம்தான் இந்த உலகம். இப்ப நம்ம இருக்கிறது. இப்ப எப்படி இருக்குது? மனுஷகுமாரன் வரக்கூடிய நாளிலும் அப்படிதான் இருக்கும் என்று இயேசு சொன்னார். ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். இனி இந்த உலகத்தை சீர்கட்டு, இந்த உலகத்தை
நோவா காலத்தை விட பன்மடங்கு கொடுமை, சீர்கேடுகள், எல்லா மனிதர்களும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தை எப்படி அவர் சுத்திகரிக்கப் போகிறார்? இனி சுத்திகரிப்பல்ல. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார், இனி அழிக்கதான் போகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில், முந்தின உலகத்தை தேவன் ஜலப்பிரளயத்தினாலே அழித்தார், அதை அவர்கள் அறியவில்லை. ஆனால் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிற இந்த வானமும் இந்த பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை சுட்டு எரித்து சாம்பலாக்குவார். வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வான பூமி, இந்த உலகத்தை தேவன் அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார். ஆகவே இவைகள் எல்லாம் அழிந்து போகிற காரியங்கள் உலகத்தில். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருந்தால் வரக்கூடிய அழிவுக்கு நம்ம தப்பிச்சுக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நடக்கை நமக்கு தேவை? 11ஆவது வசனத்தை வாசிங்க. 11. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும், இவைகள் எல்லாம் வானம் பூமி சகல சத்துவங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பேதுரு இந்த இடத்துல எழுதுகிறார். ஆகவே நாம கர்த்தர் வெளிப்படும் நாளிலே கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், சமாதானத்தோடு அவருடைய சமூகத்திலே நிற்கத்தக்கதாக மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பேதுரு இந்த இடத்துல எச்சரிப்பு கொடுக்கிறார். 14ஆவது வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மிகுந்த எச்சரிப்போடு நம்ம வாழணும். நோவா காலத்துல யாருக்கும் உணர்வே இல்லை, தன் பிழைகளை உணரக்கூடிய உணர்வே இல்லை, தன்னுடைய வாழ்விலே இருக்கிற சீர்கேடுகளை உணர அவங்களுக்கு உணர்வில்லை, தேவனை தேட உணர்வில்லை. அப்படி உணர்வற்றவங்களாய் இருந்தது போல மனுஷகுமாரன் வரும் பொழுதும் ஜனங்கள் அப்படிதான் இருப்பாங்க. இன்றைக்கு அப்படிதான் உலகம் போய்கிட்டு இருக்குது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்க கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், கர்த்தருடைய சமூகத்தில் சமாதானத்தோடு நிற்கத்தக்கதாய் நீங்க மிகுந்த ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். ஆம் அருமையானவர்களே, உணர்வு. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் மக்களுக்கு ஒரு உணர்வே இருக்காது. தன் பிழைகளை உணரக்கூடிய உணர்வு மனுஷனுக்கு வேணும். நம்முடைய குறைகளை உணரக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். தாவீது சொல்லுவான், தன் பிழையை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் என்னிடத்தில் இல்லாம என்னை காத்துக்கொள்ளும். தன் பிழையை உணர்கிறவன் யார்? சங்கீதம் 19, 12, 13 வசனங்களை வாசிக்கும் போது தன் பிழையை உணர்கிறவன் யார்? நம்ம பிழையை நம்ம உணர மாட்டோம். ஆதாமுக்கு தேவன் கட்டளையிட்டார், இந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்காத. புசிச்சிட்டாங்க. இப்போ கர்த்தர் கேட்டார், எதுக்கு நான் கட்டளையிட்ட பிறகு நீ ஏன் அதை செய்த? நான் இல்லை, நீங்கள் எனக்கு துணையாய் கொடுத்த அந்த ஸ்திரீ தான், அவனால தான் அது நடந்தது. அவளிடத்துல கேட்டார், ஏன் இந்த மாதிரி செய்த? நான் இல்லை, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. தன் பிழையை உணர்கிறவன் யார்? ஆதாம் தன் பிழையை உணர்ந்து அன்றைக்கு ஆமாண்டவரை தெரியாமல் செய்துட்டேன் என்றால் சரித்திரமே வித்தியாசமாக போயிருக்கும். தன் பிழையை உணர்கிறவன் யார்? மனிதர்கள் யாருமே அவரவர் பிழைகளை உணர மாட்டாங்க. எப்பயுமே மற்றவங்களுடைய குறைகள், பிழைகள் அதுதான் கண்ணுக்கு தெரியும். ஆகவே சங்கீதக்காரன் சொல்றாரு, தன் பிழையை உணர்கிறவன் யார்? வசிங்க 19.
தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். இப்படி அவன் சொல்றான், ஜெபம் பண்றான், கர்த்தரிடத்துல கேட்கறான். ஆனா இவன் வாழ்க்கையில துணிகரமான பாவம், மறைவான குற்றம் அவனுடைய வாழ்க்கையிலும் வந்து அவன் தன் பிழையை உணராமல் இருந்தான். ஒரு கொலையும் நடந்து அந்த ஸ்திரீயும் வஞ்சித்து எடுக்கிறான். இது ஒரு பயங்கரமான பாவம் தான் கர்த்தருடைய பார்வையில். மறைவான குற்றம், துணிகரமான ஒரு பாவம். ஆனால் அவன் இப்போ கர்த்தர்கிட்ட கேட்குறான், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, மறைவான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், துணிகரமான எதுவுமே செய்திடக்கூடாது, தன் பிழையை உணர்கிறவன் யார் அப்படின்னு இந்த இடத்துல அவன் சொன்னவன் பயங்கரமான தப்பு செய்தான். ஆனால் அது குற்றமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் எத்தனை பண்ணினாலும், எத்தனை திருமணம் செய்தாலும் அது தவறல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேலுக்குள்ளே பண்ணிக்கலாம். புறஜாதியிலிருந்து தேவன் அருவருக்கிற பெண்களை பண்ணினா அது குற்றம். ஆனால் இங்கே கொலையும் நடந்து அந்த பச்சைபாலை அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டான். இது ஒரு பயங்கரமான பாவம். தாவீது அதை உணராமல் இருந்தான். ஆனா நாத்தான் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி தாவீதிடத்தில் போய் நீ செய்தது தவறு, அது குற்றம் என்று உணர்த்திய போது, பாவத்தை உணர்த்திய போது அவன் உணர்ந்து கொண்டான். அதுதான் 51ஆம் சங்கீதம். அதில் அந்த 51ஆம் சங்கீதம் அந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்கும்ல, அதை வாசிங்க. பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 51ஆம் சங்கீதம். அதில் அவன் பாவத்தை உணர்றான். தன் பிழையை உணர்கிறவன் யார் அப்படின்னு சொன்னவன் தன்னுடைய பிழையை உணர்கிறான். மீறுதல், அக்கிரமம், பாவம் என்று அவன் பாட்டா அவனோட பாவங்களை பிரித்து, என்னெல்லாம் மீறுதல், என்னெல்லாம் அக்கிரமம், என்னெல்லாம் பாவம் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டான். ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும் என்று கேட்டான். அப்ப நான் சுத்தமாவேன். பரிசுத்தாவி என்னிலிருந்து எடுத்து போடாதீங்க என்று கேட்கிறான். எனக்கு என் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. அப்படி கர்த்தரிடத்துல தன்னை தாழ்த்தினான். பாவத்தை நம்ம உணரணும். இல்லை உணர்த்தும் போது கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு, தம்முடைய ஊழியர்களை கொண்டு நம்முடைய பிழைகளை உணர்த்தும் போது உணர்ந்துட்டா ஒன்றும் இல்லை. அதிலும் உணராவிட்டால் தான் வாழ்க்கையில் துன்பம், சோதனை, பிரச்சனை, வேதனை இவைகளெல்லாம் வரும். மனாசே என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா, அவன் எருசலேம் தேவாலயம், தேவன் சொன்னார், இது நான் விரும்பின இடம், நான் இங்கே வாசமாயிருப்பேன் என்றென்றைக்கும் என்று சொன்னவர். அந்த இடத்துல விக்கிரக பிசாசின் சிலைகளை, பலிபீடத்தை கட்டி ரொம்பவே அக்கிரமம் செய்தான், ரொம்ப அநியாயம் செய்தான். 2 நாளாகமம் 33 4 5 6 3 வசனங்களை வாசிங்க. அவன் செய்த பாவம், எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, கர்த்தருடைய ஆலயத்துல விக்கிரகங்களுக்கு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து வில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். பயங்கரமான பாவம் செய்தான். கர்த்தர் எச்சரித்தார். தன் பாவத்தை உணரத்தக்க பாவம் என்று அவனுக்கு உணர்வே இல்லை. கர்த்தர் இப்போ உணர்த்துறாரு, நீ செய்யறதெல்லாம் பாவம் என்று அவனை உணர்த்தினார். உணர்த்தியும் அவன் கேட்கல. 10வது வசனம் 10, 11, 12 பாருங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் கர்த்தர் உணர்த்துறார், நீ செய்ததெல்லாம் தப்பு, நீ பாவம் செய்திருக்கிற, மனம் திரும்பு
என்று எச்சரித்தார். அப்படி ஜனத்துக்கு எச்சரித்து மனாசேயுக்கும் எச்சரித்த போது அந்த எச்சரிப்பை அவர்கள் செவி கொடுத்து கேட்கல, பாவத்தை உணரவில்லை. வாசிங்க. அவர்கள் கவனிக்காதே போனார்கள், உணரவில்லை. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். எப்ப தண்டனை வருது? சத்துருக்கள் எப்ப நமக்கு எதிராக எழும்புறாங்க? நம்முடைய பிழைகளை கர்த்தர் உணர்த்தின பின்பும், ஊழியர்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் உணர்த்தின பின்பும் உணராமல் போகும் பொழுதுதான் சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்றாங்க. இந்த மனாசேயை முச்செடியிலே அவனை 2 வெண்கல சங்கிலியினால கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. அங்க வைத்து தன்னை தாழ்த்துறான். நான் செய்ததெல்லாம் தப்பு ஆண்டவரே. அப்படிதான் இன்னைக்கு மனிதர்கள், பாவ உணர்வு இல்லாதவர்கள். இதெல்லாம் கிருபை. நல்லா அடி மேல அடிப்பட்டு மனம் திரும்பினா கூட அதெல்லாம் ஒரு கிருபை தான். ஆனால் மனம் திரும்பாமலேயே பாவ உணர்வே இல்லாமல் போகிறாங்களே, நோவா காலத்து ஜனங்கள் உணர்வே இல்லை. அவர்கள் தேவனை தேடுவதற்கும் உணர்வற்றவங்களாக இருந்தாங்க. நோவா காலத்தில் தன் பிழைகளை உணரக்கூடிய உணர்வும் இல்லை, தேவனை தேடக்கூடிய உணர்வும் இல்லை. ஆனால் ஆதாமுக்கு சேத்து என்ற குமாரன் பிறந்தபோது அவன் சேத்து வளர்ந்து அவனுக்கு ஏனோஸ் என்ற ஒரு குமாரன் பிறக்கிறான். அந்த டைமில் ஜனங்க எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்களாம். இது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த அழிவு என்பது நோவா காலம் 6ஆம் அதிகாரம். அந்த காலத்தில் ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நோவா காலத்தில் ஜனங்கள் தொழுது கொள்ளலை. இந்த புசிப்பும் குடிப்பும், பெண் கொடுக்கிறது, பெண் எடுக்கிறது, இதில் பலவித சீர்கேடுகள், கொடுமைகள், இதனால் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு தேவனை தேடுவதற்குரிய உணர்வற்றவங்களாயிருந்தாங்க. அப்படிதான் மனுஷகுமாரன் வரக்கூடிய நாளிலும் ஜனங்க கர்த்தரை தேட உணர்வற்றவங்களாக இருப்பாங்களாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலிருந்து கீழே மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை கண்ணோக்கினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. சங்கீதம் 14 2-3 வசனங்களை வாசிங்க. 2-3. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேடுகிற உணர்வுள்ளவன், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பரலோகத்திலிருந்து அவர் பூலோகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பரலோகத்திலிருந்து கர்த்தர் மனுக்குலத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ளவன் இருக்கிறானா என்று பார்க்கிறார். அவரோட பார்வையில ஒருவனும் இல்லையாம். அடுத்த வசனம். எல்லாரும் வழி விலகி, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமாய் கெட்டு போனார்கள். இப்பொழுது உலகம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு தேசத்திலும் ஜனங்களை பார்த்தா அப்படித்தான். கர்த்தருடைய கண்களுக்கு அது ஒரு சந்தோஷமாவே இருக்காது. பரலோகத்திலிருந்து அவர் பார்க்கிறார், மனிதனை தேடுகிறார். தேவனை தேடக்கூடிய மனிதன், உணர்வுள்ள ஒரு மனிதன் இருக்கிறானா? பிள்ளைகளை உணரக்கூடிய உணர்வு வேண்டும். அடுத்து தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வு. ஆண்டவராகிய தேவன் மனுக்குலம் அனைத்தையும் அவர் படைத்தார். வெட்டாந்தரையை படைத்து அதை வெறுமையாக இருக்க சித்தமாக இராமல் குடியிருப்புக்காக அதை படைத்து மனிதர்கள் எல்லாரும் குடியிருக்கணும்னு ஒரு குடியிருப்பின் எல்லையை கொடுத்து ஒரு வாழ்வை தந்தார். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு ஒரே ஒரு வாழ்வு. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து, இந்த இடத்துல நீ குடியிருக்கணும், இந்த இடத்துல வாழணும் என்று சித்தம் கொண்டார். எதற்காக இந்த தீர்மானம்? அது அவருடைய முன் தீர்மானம். நாம் வாழுவதும் நாம் குடியிருப்பதும், குடியிருப்பின் எல்லை. இதுக்காக வீட்டை கட்டி கொடுத்தார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. இதெல்லாம் எதற்கு என்று வேதம் சொல்லுகிறது?
அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை பார்க்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நமக்கு முன் தீர்மானிக்கப்பட்ட காலம், இந்த காலகட்டத்தில் நம்ம பூமியில வாழணும். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழணும் என்பது தேவனுடைய முன் தீர்மானம். குடியிருப்பின் எல்லைகளையும் நியமித்திருக்கிறார். நம்ம எந்த தேசத்துல, அந்த தேசத்துல எந்த இடத்துல என்றெல்லாம் இது தேவனுடைய தீர்மானம். ஏன் அப்படி நமக்கு இந்த ஒரே ஒரு வாழ்வையும் ஒரு குடியிருப்பின் எல்லையையும் தேவன் நமக்கு முன்னமே குறிச்சு வச்சாரு? ஏனா, என்ன காரணம்? அடுத்த வசனம், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். நமக்கு இந்த வாழ்வை கொடுத்ததே கர்த்தரை தேடும்படி, நமக்கு ஒரு குடியிருப்பை கொடுத்ததே தேவனை தேடும்படி. எப்படி ஆகிலும் தடவியாகிலும் அவரை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று தான் இந்த ஒரே ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆசாராஜா காலத்துல எவ்வளவோ நாட்கள் ஒண்ணுமே இல்லை தேசத்துல. அதாவது ஒரு மெய்யான தெய்வம் யாருன்னே தெரியாது, வேதம் என்பது இல்லை, தேவ ஊழியர்கள் ஆசாரியர்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அங்க தேசத்துல சமாதானம் இல்லை, தேசத்துல ஒரு இளைப்பாறுதல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் ஆசா அரசாளுகிறான், ஆசா ராஜா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து, அசரியா வந்து சொன்னான், நீ கர்த்தரை தேடு, அப்பொழுது கண்டு கொள்ளுவாய். அவரை தேடினால் சமாதானம் கிடைக்கும், கர்த்தரை தேடு என்று சொன்ன போது, தேவனே மெய்யான தெய்வமே இல்லை. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், இஸ்ரவேலிலே அநேக நாட்களாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலம். இப்ப நீ கர்த்தரை தேடு என்ற பொழுது உணர்வடைந்தாள். தேவனை தேடுவதற்கு உணர்வடைந்தாள். உணர்வடைந்து ஜனங்களுக்கெல்லாம் சொன்னான். சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் சொன்னான், எல்லாரும் கர்த்தரை தேடணும். யாராகிலும் கர்த்தரை தேடாமல் போனால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 12 பாருங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் தேட வேண்டும். முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட கர்த்தரை தேட வேண்டும். யாரெல்லாம் தேடணும்? சிறியோர் பெரியோர், ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து. கர்த்தரை யார் தேடலையோ, அது பெரியவங்களோ சிறியவங்களோ ஸ்திரீயோ புருஷரோ யாராயிருந்தாலும் அவங்க கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணி கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்க. இந்த உடன்படிக்கையை கூட அவங்க எப்படி செய்தார்களாம்? 14வது வசனம், மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். எத்தனை உணர்வு! கர்த்தரை தேடுவதற்கு எத்தனை உணர்வு! அவங்க அந்த உடன்படிக்கை செய்யறாங்களே, அதுவே மகா சத்தமிட்டு இன்னிசை வாத்தியங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை நாங்கள் தேடுவோம் என்று கர்த்தரை தேடினாங்க. அப்பொழுது மெய்யான தெய்வம் இல்லை, வேதத்தை உபதேசிக்க ஊழியர்கள் இல்லை, ஆசாரியர்கள் இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல உணர்வடைந்து ஆசாராஜாவும் ஜனங்களும் கர்த்தரை தேடினாங்க. தேடுவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. அவங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? 15வது வசனம், இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தரை தேடுவோம் என்று இவங்க உடன்படிக்கை செய்து கொண்டாங்களே,
அதற்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு இவ்வளவு நாளும் தேசத்துல கர்த்தரே இல்லை, மெய்யான தெய்வம் இல்லை என்று 3வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் அந்த தேசத்தில் இல்லை, யாரிடத்திலும் இல்லை, எந்த ஒரு ஆசாரியர்களும் இல்லை, வேதத்தை அறிவிக்க ஆள் இல்லை. ஜனங்களும் ராஜாவும் தேடுனாங்க. கர்த்தர் வெளிப்பட்டார். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அவங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம், இளைப்பார்கள். சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களால் எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது, தீமைகள் தான் குறையும். அதிகமான தீமையா? வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்கிறோமா, வேதனைகளை அனுபவிக்கிறோமா? கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தேடும் பொழுது அவைகளெல்லாம் குறையும், நன்மைகள் குறையாது. இது வேதத்தின் வசனம், வேத வாக்கு. ஆகவே கர்த்தரை தேடுவதற்கு உணர்வு, பிழைகளை உணரக்கூடிய உணர்வு, கர்த்தரை தேடக்கூடிய உணர்வு அன்னைக்கு நோவா காலத்தில் ஜனங்களுக்கு இல்லை. மனுஷகுமாரன் வரும்பொழுதும் அதே போலத்தான் உணர்வற்றவங்களாய் இருப்பார்கள் என்று இயேசுவே சொன்னார். நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிழைகளை உணரக்கூடிய உணர்வு, தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். அது மட்டுமல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உணர்வு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. சபையில் கூட எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திர பண்ணுங்க, அது தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுது. ஆகவே கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திர பண்ணுங்கன்னு சொன்னாதான் பண்ணுவாங்க. ஆனால் உணர்வு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உணர்வு வேண்டும். அந்த உணர்வு இல்லாவிட்டால் அந்த மனிதனுடைய இருதயம் இருளடையும் என்று வேதம் சொல்லுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வில்லாத இருதயம். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உணர்வில்லை. தேவனிடத்தில் எதையோ கேட்குறோம், ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஜெபிக்கிறோம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தூரம் தேவனுக்கு நம்ம மகிமையை செலுத்தினோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தோம். அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறவங்க உணர்வில்லாத இருதயமும். மகிமைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு உணர்வில்லை. ஆகவே அந்த இருதயம் இருளடையும். நாம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், கர்த்தரை நம்ம துதிக்கணும். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். அவருக்கு அது ரொம்ப இஷ்டம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான். அந்த ஸ்தோத்திர பலியை உற்சாகமாக செலுத்தணும் அப்படின்னு வேதத்தில் சொல்லுது. ஸ்தோத்திர பலியை உற்சாகமாய் நம்ம ஏறெடுக்கணுமா? கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை ஸ்தோத்திரிக்கணும், அவரை நம்ம மகிமைப்படுத்தணும். ஆனால் இன்றைக்கு நம்ம எதையோ ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொன்னார், என்னுடைய மகிமையை வேறொருவருக்கும் கொடேன், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொன்னார். 42:8 நினைக்கிறேன். ஏசாயா 42:8 பாருங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். துதி, ஸ்தோத்திரம், இந்த மகிமையெல்லாம் அது அவருக்கே உரியது. ஆமான் ஏன் யூதர்களை கொலை செய்யணும்னு அவன் நினைச்சான்? அகாஸ்வேர் ராஜா காலத்தில் ஒரே ஒரு யூதன் மொர்தெக்காய், அவன் மகிமைப்படுத்தலை, துதிக்கலை, கனப்படுத்தலை என்ற ஒரே காரணத்துக்காக. ஏன் இவன் கனப்படுத்தவில்லை, மதிக்கவில்லை, துதி பாடலை? நான் யூதன் அப்படின்னு சொன்னான். யூதர்கள் தலை வணங்க மாட்டாங்க. மகிமை துதி எல்லாம் கர்த்தருக்கு தான்.
அது இன்று வரை. கர்த்தர் சொல்லுகிறார், என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். விக்கிரகம் என்று சொன்னால் ஏதோ ஒரு வேளை நம்ம சிலையை பார்த்து மனிதன் உருவாக்கின கல்லில், மண்ணில், மரத்தில், உலோகத்தில் உருவாக்கின சிலைகளை வழிபடுகிறது அல்ல. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேதத்தில் பார்க்குறோம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை அதை தள்ளுங்க. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை 3ஆம் அதிகாரம் கொலோசியர் 5வது வசனம் 3-5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நம்ம ஒருவேளை விக்கிரக ஆராதனை பண்ணாதவங்களா இருக்கலாம், எந்த விக்கிரகத்தையுமே நம்ம வழிபடாதவங்களா இருக்கலாம். ஈவன் மரியாள், யோசிப்பு, இயேசு இப்படிப்பட்ட சொரூபங்களை கூட நம்ம வணங்காதவங்களா இருக்கலாம். ஆனால் விக்கிரக ஆராதனை என்பது பொருளாசை. இதில் எல்லாம் நம்ம நல்லா தான் இருப்போம். பொருளாசை, பண ஆசை இன்றைக்கு நமக்குள்ளே இருந்தால் அதுவே விக்கிரக ஆராதனை. அதை நம்ம ஆராதிக்கிறோம், துதிப்பாடுறோம், மைமைப்படுத்துகிறோம் என்று பொருள். ஆகவே என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன், என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம துதி, மகிமை, கனமெல்லாம் கர்த்தருக்கே உரியது. அது அவருக்கே தான். உலகத்தில் எந்த மனிதனுக்கோ எந்த பொருளுக்கோ நம்ம உள்ளத்தில் எது மேலேயாகிற ஆசை, இச்சை இருக்குமே, ஆனால் அது விக்கிரக ஆராதனை, பொருளாசை, விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. தேவன் நம்மை உருவாக்கினது, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது, இந்த ரட்சிப்பை கொடுத்ததே நாம் அவரை துதிக்கிறதுக்கு தான். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவரை துதிப்பது அதுக்காகவே தான் நம்மை தெரிந்து கொண்டாராம். எசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிப்பதற்காக நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நாம் ஸ்தோத்திரம் தான் பண்ணணும், கர்த்தரை துதிக்க தான் செய்யணும் எல்லாவற்றிலும். யோபு பக்தனை பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கும்போது ஸ்தோத்திரம், எடுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஒரு நஷ்டம் வரும்போது பண்ண மாட்டோம், லாபம் வந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம், நம்மிடத்தில் அவர் கொண்டிருக்கிற சித்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுவார், எல்லாவற்றிலேயும் நஷ்டமோ கஷ்டமோ, நமக்கு ஆசீர்வாதமோ சாபமோ, குறைவோ இல்லை நிறைவோ, எந்த சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றிலேயும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல எல்லாவற்றிலும் சந்தோஷமா தேவனை மகிமைப்படுத்தணும். அதற்குத்தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் இந்த ஒரே ஒரு வாழ்வை தந்து அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் நம்ம எதை செய்தாலும் அது அவருடைய நாம மகிமைக்காய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், நம்ம எதை செய்தாலும் அது ஆண்டவருடைய மகிமைக்காய் இருக்க வேண்டும், அதனால கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் அங்கே எழுதுகிறதை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் போதித்தால், பிரசங்கித்தால் வேத வாக்கியம் எப்படி இருக்கோ அப்படியே சொல்லிட்டு, ஏன்னா தேவனுக்கு மகிமையாய் இருக்க வேண்டும், போதிக்க வேண்டும். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். தேவன் நமக்கு தந்திருக்கிற பலத்தின்படி நம்ம நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. எந்த காரியத்தை செய்தாலும், நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அதுல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யுங்க என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு உணர்வு வேண்டும்.
பிழைகளை உணரக்கூடிய உணர்வு வேண்டும். கர்த்தரை தேடுவதற்கு உணர்வு வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு உணர்வு வேண்டும். வேதத்தை பற்றி கொள்ள உணர்வு வேண்டும். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதை பற்றி கொள்ள, வாழ்க்கையிலே அதை கை கொள்ள நமக்கு உணர்வு வேண்டும். இல்லைன்னா கேட்கறது மனதில் தங்காது. எவ்வளவோ வார்த்தைகளை கேட்கிறோம் ஆலய பிரகாரங்களில், ஆனால் எல்லாமே மறந்து போகுது. ஆனால் தாவீது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவான், எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொள்ளுவேன், வேதத்தை புரிந்து கொள்ள எனக்கு உணர்வை தாரும் என்று 119 சங்கீதம் 34வது வசனத்துல எனக்கு உணர்வை தாரும், உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு. கர்த்தருடைய வேதத்தை காது கொடுத்து கேட்கறதுக்கும், அதை கை கொள்றதுக்கும், அதை பற்றி கொள்ளுவதற்கும் நமக்கு உணர்வு இருந்தாதான். நேரப்போக்குக்காக, பொழுதுபோக்குக்காக ஆலய பிரகாரங்களில் ஆராதனைன்னு சொல்லி உக்காந்துட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நான் கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு தேவ சமூகத்தில் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்தா அது நம்முடைய வாழ்வுக்கு நல்லது. ஆகவே வேதத்தை அறிந்து கொள்ள எனக்கு உணர்வை தாரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். அப்படியே வேதத்தின் ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு அவர் எழுதும் போது சொல்லுவார், தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு, ரகசியம், தேவனை பற்றின ரகசியம். வேதத்தில் பல ரகசியங்கள் இருக்கிறது. அது சபைக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பார். அவர் சபைக்கு சொன்னார், மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்று பெர்கமு சபைக்கு சொன்னார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சபைக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். அதுதான் வேதத்தின் ரகசியங்கள், தேவனை பற்றின ரகசியங்கள். அதை அறிந்து கொள்ளுவதற்கு நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேண்டும். அந்த உணர்வுள்ள இருதயம் இருந்தாதான் தேவனுடைய ரகசியங்களை அறிய முடியும். வாசிங்க 2ஆம் அதிகாரம் கொலோசியர் 2வது வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய, அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வின் பூர்ண நிச்சயத்தை எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். ரகசியத்தை அறிந்து கொள்ளுவதற்குரிய ஒரு உணர்வு. இப்படியெல்லாம் வேதத்துல பல உணர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோவா காலத்துல ஜனங்களுக்கு உணர்வே இல்லை. மனுஷகுமாரன் வரும் பொழுதும் ஜனங்கள் உணர்வில்லாம தான் இருப்பாங்க என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வேதத்துல பல உணர்வுகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த உணர்வுகள் நமக்கு வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன் முடிவை உணரக்கூடிய உணர்வு உனக்கு இருந்தால் நல்லது. உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று உன்னுடைய முடிவை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு இருந்தா உங்களுக்கு நல்லது. ஆனா இது உணர்வில்லாத ஜாதி என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28-29 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் அங்கே சொல்லுகிறார். அங்க அவர் என்ன சொன்னாரு வாசிங்க. 32 உபாகமம் 32 28-29. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வே இல்லை. என்னதான் சொன்னாலும் உணர்வில்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். என் முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அதை சிந்தித்தா நல்லதுன்னு சொன்னார். ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது தான். நம்முடைய முடிவை குறித்து நாம் சிந்தித்து உணர வேண்டும். என்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? நாம் முடிவை நினைக்கிறதுக்கே பயப்படுவோம். நாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும் என்று ஆசைப்படுகிறதுனால முடிவை குறித்து நம்ம சிந்திக்கவே மாட்டோம். நம்ம அது ஒரு பயம். ஆனால் பிலேயாம் என்ற ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் குறியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த பிலேயாம்
ஆசைப்படுகிறான், என் முடிவு எப்படி இருக்க வேண்டும். ஒரு நீதிமானுக்கு எப்படி முடிவு இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு முடிவு இருக்கணும். அது ரொம்ப சந்தோஷமான காரியம். நம்முடைய முடிவை குறித்து நம்ம ஆசைப்படுகிறோம். என் முடிவு இப்படி தான் இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது, படுக்கையில் இருந்து அப்படி புழெல்லாம் வச்சு பெட்ஷோர் வந்து நான் அவஸ்தைப்படக்கூடாது, என்னால் குடும்பம் அலக்களிக்கப்படக்கூடாது, நல்லா நான் நடமாடி ஆரோக்கியமாக இருக்கும் போதே கர்த்தர் மேலே வா, மேலே ஏறி வா அப்படின்னு கூப்பிட்டுட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் கிடைக்கணுமே, நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைச்சா நல்லது. இங்கே பார்க்கிறோம் இவனுடைய ஆசை. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இங்கே பிலேயாமுடைய ஒரு ஆசை, விருப்பம் அவன் அந்த இடத்துல சொல்லுகிறான். என்னாகமம் 23:10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. என்னுடைய மரணம் எப்படி இருக்கணும் என்று இந்த இடத்துல சொல்லுகிறான். நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். நீதிமானுக்கு என்ன முடிவோ அந்த முடிவு எனக்கு இருக்கணும். எத்தனை ஒரு ஆசை! நீதிமான் மரிப்பது போல நான் மரிக்கணும். அவனுக்கு முடிவு எப்படி இருக்குமோ அது போல என்னோட முடிவு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இது அவனுடைய மன விருப்பம் நடந்ததா அல்லது நடவாமல் போனதா? வேதத்தில் பார்த்தா அவனுடைய ஆசை அது. ஆனால் நடந்தது என்ன? என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். பிலேயாமை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். ஏன்னா நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அவனுடைய முடிவு எப்படி இருக்குமோ அது போல எனக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் இப்பொழுது அறுப்புண்டு போனான். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவார்கள். நீதிமானுடைய நல்லவனுடைய முடிவு சமாதானம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டயத்தால் வெட்டுண்டு போனான். எதனால? யோசுவா புஸ்தகத்தில் இன்னும் ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கும். யோசுவா 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அவன் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். பேயோரின் குமாரன் பிலேயாம், இங்க பாலாம் அப்படின்னு போட்டுக்குது, பிலேயாம். அவன் பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தான். ஏனா? குறி சொல்லுகிறவன். அவன் குறி சொல்லுறான். தீர்க்க தரிசனமும் சொன்னான். அவன் தான் தீர்க்க தரிசனம் சொன்னான். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை குறித்து சொன்னவனும் அவன் தான், குறி சொன்னவனும் அவன் தான். ஏனென்றால் வேதத்தில் யூதா புஸ்தகத்தில் கூட சொல்லியிருக்கும். கூலிக்காக அவன் விரைந்தோடினான், பணத்துக்காக பொருளாசை நிமித்தம் அவன் விரைந்தோடினான். அப்படிப்பட்டவங்களுக்கு 2 பேதுரு கூட சொல்லுவார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்க தரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகமுமாய் இருக்கிறார்கள். என்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கும் இருக்கிற காரிருள். நீதிமானை போல நான் மரிக்கணும், நீதிமானை போல எனக்கு முடிவு இருக்கணும் என்று ஆசைப்பட்டான். ஆனா அவனுக்கு கிடைத்த முடிவு ஒரு துன்மார்க்கனுக்க முடிவு தான் அவனுக்கு நடந்தது. ஏன்னா சங்கீத புஸ்தகத்தில் 37 சங்கீதம் 37ல் 37-38 வசனங்களில்
நல்லவங்களுக்கு எப்படி முடிவு, நீதிமானுக்கு எப்படி முடிவு, ஒரு துன்மார்க்கனுக்கு எப்படி முடிவு என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டயத்தால் வெட்டப்பட்டு அவன் கொல்லப்பட்டாள். அங்கே பார்க்கிறோம், துன்மார்க்கன் அவன் தான் அந்த மாதிரி அறுப்புண்டு போவான். வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, நீதிமானை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம், அவங்களுடைய முடிவு சமாதானம். அதைத்தான் இவன் ஆசைப்பட்டான். ஒரு நீதிமான், ஒரு நல்லவன், ஒரு செம்மையானவனுக்கு எப்படி முடிவு இருக்குமோ அந்த முடிவு எனக்கு கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டான். ஆனா நடந்தது என்ன? அடுத்த வசனம், அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அறுப்புண்டு போனாள், பட்டயத்தால வெட்டப்பட்டு அறுக்கப்பட்டு, அது துன்மார்க்கருக்கு வரக்கூடிய முடிவு. நீதிமான் சாகிறது போல சாகணும், அது போல மரிக்கணும்னு ஆசைப்பட்டு நீதிமானை போல் வாழணும் இல்லையா? நல்லவர்களுக்கு வரக்கூடிய முடிவு எனக்கு இருக்கணும் என்று ஆசைப்பட்டா நல்லவங்களா வாழணும் இல்லையா? நல்லவங்களா வாழ்ந்தா, நீதிமான்களா வாழ்ந்தா அவங்களுக்கு நல்ல முடிவு தான் இருக்கும். துன்மார்க்கத்தை விட்டு விலகாம துன்மார்க்கத்துல நடந்தா அவங்களுக்கு என்ன முடிவு, துன்மார்க்கனுக்கு என்ன முடிவோ அதுதான் வரும். அதைத்தான் பிழையாம் அங்கே அனுபவித்தான். ஆகவே உணர்வில்லை, முடிவை உணர்வில்லை. நம்முடைய முடிவை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். தன்னுடைய முடிவை சிந்தித்து உணர்ந்தால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். உணர்வு என்பது நம்மால வரவழைக்க முடியாது. உணர்வை தாரும் என்று கர்த்தரிடத்தில் தாவீது கேட்டான். உணர்வு கர்த்தர் தான் கொடுக்கணும். சாலமோனுக்கு கர்த்தர் இவன் ஞானத்தை கேட்டான். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு உணர்வையும் ஞானத்தையும் அருளக்கூடிய ஆவி எனக்கு தாங்க என்று கர்த்தரிடத்தில் கேட்டான். கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் கொடுக்குறேன், உனக்கு நான் ஞானத்தையும் உணர்வையும் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு இணையா ஈடா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னார். சாலமோனுக்கு தேவன் உணர்வை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. 12, அவன் கேட்டுக்கொண்டபடியே தேவன் அவனுக்கு கொடுத்தார். வாசிங்க. உன் வார்த்தைகளின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தேவன் கொடுத்தார். உணர்வு என்பது கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கணும். அது உணர்வு, ஞானம், உணர்வு என்பதை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது ஒரு ஆவி என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. ஏசாயா 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை கொடுக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி பரிசுத்த ஆவி. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உணருங்க, என் வார்த்தைகளை கேட்டு உணருங்க, என் சத்தத்துக்கு செவி கொடுத்து உணருங்க என்றார். உணர்வு என்பது வேத வாக்கியங்களை நம்ம கேட்டு தான் உணர முடியும். வேத வசனங்களுக்கு செவி கொடுக்கும் போது தான் உணர முடியும். அந்த உணரக்கூடிய ஆவி பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு அருளும் போது நமக்கு பிழையை உணரக்கூடிய உணர்வு, தேவனை தேடக்கூடிய உணர்வு, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய உணர்வு, ஆண்டவரை இன்னைக்கு நம்ம ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு, எல்லா உணர்வும், வேதத்தை கை கொள்ளுவதற்குரிய எல்லா உணர்வும் வந்துடும். முடிவையும் சிந்திக்கக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் உணருங்க. மத்தேயு 15:10 நீங்கள் கேட்டு உணருங்கள். என் ராஜ்யத்தின் வசனத்தை பேசின இயேசு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உணருங்க என்று சொன்னார். வார்த்தைகளை கேட்டால், வேத வாக்கியங்களை கேட்டால் நம்ம உணர முடியும். 15:10 மத்தேயு. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள். வேத வாக்கியங்களை கேளுங்க, ராஜ்யத்தின் வசனத்தை கேளுங்க, அப்ப உணர்வடைவீர்கள். பிழைகளை உணரும் உணர்வு, தேவனை தேடக்கூடிய உணர்வு, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய உணர்வு, ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு, வேதத்தை பற்றி கொள்ளக்கூடிய உணர்வு எல்லாமே வந்துடும். கேட்டு உணருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். செவி கொடுத்தால் உணர்வு வரும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கணும். வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய நினைவுகள், சிந்தைகள் எங்கேயாயிலும் அலப்பாஞ்சுக்கிட்டு இருந்தா இங்கே ஒரு வசனமும் கேட்காது. செவியை கரெக்டாக வேத வாக்கியத்துக்கு கொடுத்துடணும். வேத வசனங்களை கேட்பதற்கு செவியை சாய்க்க வேண்டும்.
என்னிடத்திலே வந்து செவியை சாய்த்து நீங்க உணர்வடைவீங்க அப்படின்னு சொல்றார். உணருங்கள். வார்த்தைகளை கேட்கும்போது, வேத வாக்கியங்களை கேட்கும்போது உணர்வு வரும். அப்படிதான் கர்த்தர் நமக்கு உணர்வை கொடுக்கிறார். அப்போ நம்ம பிழைகளை உணரக்கூடிய உணர்வு வந்துடும், தேவனை தேடக்கூடிய உணர்வு வந்துடும். ஏன்னா மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் மனிதர்கள் உணரவே மாட்டாங்க. நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருமே உணரணும். நம்ம உணர்வடைந்தால்தான் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் அவர் வெளிப்படும் போது சமாதானத்தோடு அவரை நம்ம சந்திக்க முடியும். ஆகவே உணர்வு நம்முடைய வாழ்வில் ரொம்ப அவசியம். நோவா காலத்தில் ஜனங்கள் உணர்வற்றவங்களா போயிட்டாங்க. எவ்வளோ சீர்கேடுகள், கொடுமைகள் இருந்துச்சு. அதெல்லாம் உணரவே இல்லை. அதையெல்லாம் உணராம சீர்கெட்டத்தனமா கொடுமையினால புசிக்கிறதும் குடிக்கிறதும் பெண் எடுக்கிறதும் பெண் கொடுக்கிறதும் இதில் எல்லாம் நிறைய பாவங்கள் நடந்தது. மனிதன் எல்லாரும் தன் வழியை கெடுத்து கொண்டிருந்தான் என்று தேவன் பார்த்து சொல்லுகிறான். உணர்வே இல்லை, தப்பு தவறுகளை உணரவே இல்லை, தேவனை தேடவே இல்லை. நமக்கு அது உணர்வு ரொம்ப அவசியம். மனுஷகுமாரன் வரும்பொழுது நாம் தப்பிச்சுக்கணும். அழிவுக்கு தப்ப வேண்டும், தேவ கோபத்துக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் கூட ஆண்டவரே, நீர் அருளின வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு நீர் பேசிய தயவுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றும் கூட உணர்வுள்ள இருதயம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் நோவாவின் காலத்திலே நடந்தது போல நாங்கள் மதியற்றவர்களாக நாங்கள் நடவாமல் ஆண்டவரே, உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயமுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே பார்த்தோம் அப்பா, எங்களுக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நாங்கள் உம்மை முழு இதயத்தோடு சேவிப்போம் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களை பார்த்தோம். தாவீது ஆண்டவரே பாவத்திற்குட்பட்டு உணர்த்தப்பட்ட போது ஆண்டவரே உம்மிடத்தில் எவ்வளவாய் மன்றாடி ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டான் என்று பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, பிழையாமை குறித்து கூட பார்த்தோம் அப்பா. அவன் ஒருவேளை தான் மரிப்பது இப்படி இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டும் குறி சொல்லுகிறவனாக காணப்பட்டு அவன் தன் வாழ்க்கையிலே உணராதபடி இருந்தபடியினால் அவன் பட்டயத்தினாலே கொன்று போடப்பட்டான் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உம்மை தேடுவதற்குள்ள உணர்வு எங்களில் இருக்கட்டும் அப்பா. நீர் அருளின வேதத்தை நாங்கள் தேடுகிறதற்கு எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திலே படைத்தீர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் வாசித்தோம் அப்பா. உமக்காக ஆண்டவரே உருவாக்கப்பட்ட நாங்கள் உம்மை தேடவும் ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழும் பொழுது உணர்வு உள்ளவர்களாக உலக காரியங்களையே நாங்கள் தேடாதபடிக்கு மேலானவைகளை நாங்கள் தேடி ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பொல்லாப்புகளுக்கு விலகி நடந்து பரிசுத்தமான பாதையிலே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உமக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு காலத்தையும் நேர்த்தியாக எங்களுக்கு தந்து வழிநடத்துகின்றீரப்பா. நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு முன் குறித்து ஒரு தீர்மானிக்கப்பட்ட எல்லையை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எங்கு குடியிருக்க வேண்டும் என்று கூட நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி அந்த இடத்தை தந்திருக்கிறீர். கர்த்தராகிய உம்மை நாங்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக
ஆண்டவரே எல்லைகளை கொடுத்து குடியிருப்புகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உம்மையே ஒவ்வொரு நாளும் பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக நாங்கள் வாழ உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நாங்கள் மதியற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல நடந்து ஆண்டவரே எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.